ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரைட் டெக். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நிறைய பேரோட மொபைலுக்கு வந்திருக்கும். நீங்கள் அக்ரி கொடுத்துருக்கீங்களா இல்லை நாட் நோன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஸோ February 8க்கு அப்புறம் இந்த வாட்ஸ்அப் நமக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா? நிறைய பேருக்கு இந்த அக்ரி கொடுக்கலன்னா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கும். அது குறித்து தான் ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா வாட்ஸ்அப் இல்லாமல் நம்ம யாருமே இல்லை. ஸோ வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஷாக்கான விஷயம் தான். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக அது என்ன நடந்தது, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன ஆப்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணி ஆகணுமா இல்லை வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல் ரைட், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அலர்ட்டாக வந்திருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா ரொம்பவே குழம்பி போயிருப்போம். ஒருவேளை இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ அக்ரி பண்ணதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் இப்போ போல் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் தான். ஆனால் முக்கியமான ஒரு பேட் நியூஸ் இருக்குங்க. உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வாட்ஸ்அப் இனி கண்காணிக்க போகுது, அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ண போகுது. அப்போ இது வரைக்கும் நம்ம டேட்டாஸ் கண்காணிக்கப்படலையா அப்படின்னா உண்மையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வாட்ஸ்அப் முழுவதும் இலவசமாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க எங்கேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து சம்பாதிக்கிறது இல்லை. ஸோ வாட்ஸ்அப்புக்கு ஏர்னிங்ஸுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் நமக்கு இலவசமாக கிடைக்கிற வாட்ஸ்அப்பை அவங்க எந்த டேட்டாஸும் ரிஸ்க் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதில்ல. இப்போ ஏன் கேட்குறாங்க? அதே மாதிரி இலவசமாக தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ண சொல்கிறாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே அவங்க எடுத்து வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. அந்த மெசேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வாங்கணும், ஆன்லைனில் வாங்கணும்னு சொல்லி ஒரு வெப்சைட் URL கொடுக்குறீங்க. அந்த URL நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த மெசேஜ் வாட்ஸ்அப் சார்பாக சர்வரில் பதிவு பண்ணப்படுது. அந்த URL வச்சு AI ரெகக்னேஷன் மூலமாக உடனடியாக உங்கள் மொபைலில் இருக்கிற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இது சம்பந்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் ஃபேஸ்புக்கில் வரும். நீங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ண அதே ப்ராடக்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இதுதான் மார்க்கெட்டிங், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் கொடுக்குறீங்க, என்னென்ன வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறீங்க எல்லாத்தையும் கண்காணித்து அவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ணி அதை அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் புரிகிற மாதிரி கொஞ்சம் எளிமையாக நான் சொல்லட்டுமா? உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி லைவ் லொக்கேஷன் அது லொக்கேஷன் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? இந்த லொக்கேஷனை ஆப்போனண்ட்டில் உங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ உங்கள் நண்பர்கள் அந்த லொக்கேஷனை அவங்க பார்த்துக்குவாங்க இல்லையா? ஸோ இது வரைக்கும் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. இனிமேல் ஒருவேளை உங்கள் நண்பர் இந்த வாட்ஸ்அப் இதை அக்ரி பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுற லொக்கேஷனை அவர் வியூ பண்ண முடியாது. ஆனால் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். இப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் அவங்க இப்போது இந்த அக்ரியில் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நீங்கள் அக்ரி பண்ணாமல் போகும்போது உங்களுடைய ஆப்ஷன்ஸ் நிறையா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ வாட்ஸ்அப்பே உங்களை விட்டு போகாது. வாட்ஸ்அப்பில் நிறையா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு வேளை இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறது? அக்ரி பண்ணலாமா வேண்டாமா? அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப் பே யூஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எல்லாமே மானிட்டர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம கூகுள் பே பண்ணியிருப்போம். கூகுள் பே பண்ணும்போது முதல்ல ரொம்ப எளிதாக இருந்தது, ஈஸியாக அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு கூகுள் பேயில் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் GPS ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எங்கேருந்து பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதை நாங்கள் கண்காணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை போல் வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளுடைய டேட்டாஸை எடுத்து அவங்க ஃபேஸ்புக் பேஜில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டு சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஏற்பாடு. அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? வாட்ஸ்அப் விட்டு வர வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 விதமான பெஸ்ட் ஆப் தான் இப்போ சொல்ல போகிறேன். வாட்ஸ்அப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே எனக்கு வேணும் அப்படின்னா முதலாவது BOTIMனு ஒரு ஆப் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே அப்படியே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான இன்னொரு ஆப் இருக்குது, டெலகிராமில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் ஃபீச்சர்ஸும் எல்லாமே இருக்குது. இது போக எக்கச்சக்கமான அடிஷ்னல் பெனிஃபிட்டும் டெலகிராமில் இருக்குதுங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்டை செட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்னொரு ஆப்புக்கு போங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்படி நிறைய பேர் வாட்ஸ்அப்லேருந்து வெளியே போகிறாங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக வாட்ஸ்அப் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீகன்சிடர் பண்ணி கண்டிப்பாக வேறு விதத்தில் சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் அவங்க எடுப்பதற்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு வேளை எக்கச்சக்கமான பேர் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா
கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றி அமைக்க வாய்ப்புள்ளது. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம சொல்கிற அந்த ஆப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டாம். இது எல்லா நண்பர்களும் யூஸ் பண்ணுங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் வச்சுருங்க. இதனுடைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் மற்ற ஆப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவர்களுக்கு பாஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் பற்றின புது அப்டேட்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள்.